என்ன போனவங்கள ஆளையே காணோம். அதான் எனக்கும் தெரியல, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. அமுதா, அமுதா, அப்படி என்ன செஞ்சு எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறா. பொறுமையா செஞ்சு எடுத்துட்டு வரட்டும் அத்தை. உள்ள எதுவும் வேலையா இருப்பாங்களோ என்னமோ. ஆமா ஆமா, வேலையா தான் இருப்பா போல. இதோ வந்துட்டேன் மைனி, வந்துட்டேன். இந்தாமா ஸ்வேதா. என்ன தெரியுது, ஏதோ லட்டு எடுத்துட்டு வந்திருக்க. நான் தான் ஸ்வேதாக்காக செஞ்ச மைனி. எங்க ஊர்ல எல்லாம் குழந்தை பத்துட்டு வந்த பிள்ளைக்கு இதுதான் கொடுப்பாங்க. பால் நல்லா ஊறும், பிள்ளையும் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருப்பா. பிரசவத்துல பிள்ளைங்க வீக் ஆயிரும்ல, அதனால இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுப்போம். இந்தாமா ஸ்வேதா, சாப்பிடு. தேங்க்யூ சித்தி. அட, சித்தி கிட்ட எல்லாம் போய் தேங்க்யூ சொல்லலாமா? தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது. அதில் இருக்க எல்லா லட்டையும் நல்லா சாப்பிடணும், சரியா? மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிங்க சித்தி. லட்டு ஸ்வேதாக்கு மட்டும்தானா, எங்களுக்குலாம் இல்லையா? அட, உங்களுக்கும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன இப்ப? இல்ல இல்ல, வேணாம், என் பிள்ளைய சாப்பிட்டோம். ஐயோ அம்மா, அல்ப மாதிரி பண்ணாத, இந்தா சாப்பிடு. அடடே, லட்டு ரொம்ப நல்லா இருக்கே, எப்படிமா செஞ்ச? அது ரொம்ப ஈஸி தான்க்கா. பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி, கொஞ்சம் டேட்ஸு, அப்புறம் அந்த கசகசா விதை, கொஞ்சம் ரவை எல்லாத்தையும் வறுத்து போட்டு, அப்புறம் அங்கங்கே கிடைக்கிற கொஞ்சம் தானியம், நம்ம ஊரில் வந்துட்டு ஸ்பெஷலாக கிடைக்கிற நிறைய தானியம் அதெல்லாம் போட்டு அரைச்சி லட்டு மாதிரி பிடிச்சி செஞ்சது. அப்படியா? உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கியே. எனக்கு கூட என் மகளுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும்னு தோணவே இல்லை. அதான் இப்போ நான் இருக்கேன்ல, நான் ஸ்வேதாக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன். ஸ்வேதாமா, நீ ஊருக்கு போகும்போது நான் உனக்கு நிறையா செஞ்சு கொடுக்குறேன். நீ ஊருக்கு போய் எல்லாத்தையும் சாப்பிடு. சரிங்க சித்தி. நான் உனக்கு லிஸ்ட்டு போட்டு எது எது எப்பப்போ சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறேன். அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிடு. நானும் இப்படி தான் என் மயனை பெற்றுட்டு வீட்டில் இருக்கும்போது என் அத்தை எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் அதை தான் சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். ஆனால் உங்கள் அத்தையே எங்கள் அம்மாவை அந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க. ஆனால் உங்கள் அத்தை சாப்பிடவே இல்லை. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தெரியுமா? அப்படியா அத்தை? ஆமாம் ஸ்வேதா, உண்மைதான். என் அத்தை எனக்கு என்னென்னமோ சாப்பிட கொடுத்தாங்க. எனக்கு தான் சாப்பிட எதுவுமே பிடிக்கல, நான் சாப்பிடாமே விட்டுட்டேன். அதனால எனக்கு 2 மாதம் கழிச்சு ரொம்ப வயிறு வலி, என்னால் ஆக்டிவாக ஒரு வேலையும் செய்ய முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால அவள் என்னென்னலாம் சொல்கிறாளோ அதெல்லாம் கேட்டு வச்சுட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க அத்தை. அப்புறமா இன்னைக்கு நீ வச்ச மீன் குழம்பு, அது கூட நாக்குக்கு அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மீன் குழம்ப நான் எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு, தெரியுமா? என்ன மசாலா சேர்த்த? எங்கள் ஊரில் விற்கிற மசாலா தானே நீயும் சேர்த்து செஞ்ச. ஆனால் நீ செஞ்சது மட்டும் எப்படி அவ்வளோ நல்லா இருந்துச்சு? நான்லாம் எங்கேயும் மசாலா வாங்க மாட்டேன். எல்லா மசாலாவும் அம்மியில தான் அரைப்பேன். இன்னுமே எல்லாத்தையும் நீ அம்மியில தான் அரைச்சிட்டு இருக்கியா? மிக்சியில யூஸ் பண்றது இல்ல? இல்ல மைனி, மிக்சியில எல்லாம் போட்டு அரைச்சா எப்படி அதுல இருக்க சக்தி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? பாதி மிக்சியில அரைச்சு அதுக்கப்புறம் வரதெல்லாம் வெறும் சக்கை தான். அதுல இருந்து கிடைக்கிற சக்தி எல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அதனால தான் நான் எப்பயுமே அரைச்சு தான் எல்லாத்தையும் செய்வேன் கையிலேயே. நான் வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உட்காந்து அரைச்சிருவேன். நீங்கள் எல்லாரும் வரீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூடுதலாகவே அரைச்சி வச்சுட்டேன். அதை போட்டு தான் குழம்பெல்லாம் வச்சேன். நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊருக்கு போகும்போது எனக்கு கொடுத்து விடு. சரிங்க மைனி, இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா என்ன? உங்களுக்கு, அப்புறம் அக்கா உங்களுக்கு, அப்புறம் பாப்பா உனக்கு, எல்லாருக்குமே நான் எல்லா மசாலாவும் கையில் அரைச்சி கொடுத்து விட்றேன். ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் சமைங்க. அப்புறம் உங்கள் சமையல் என் சமையல் மாதிரி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி அம்முதா, எல்லாரும் சேர்ந்தே மசாலா ஜாமான் ஒன்றா அரைப்போம். சரிங்க மைனி. பூமாரி, எங்கே போயிருந்த? ரொம்ப நேரமாக உன் ஆளே காணோம். இந்த சமயம் போர் அடிச்சுச்சா, அதனால தான் நான் மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்ன பூமாரி தங்கம், ரொம்ப போர் அடிக்குதா? ஆமா சித்தி. சரி வரியா சித்தி, இங்க ஒரு பொருள் காட்சி போட்டிருக்காங்க, நான் அங்க கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேர் போமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சும்மா ராமுதா. ஏன் அக்கா, பாவல புள்ள போர் அடிக்குதுன்றா, எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு தான் வரேனே. இவளை இன்னைக்கு நீ எங்கேயாவது கூட்டிட்டு போனேன்னு வையேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் நடந்துட்டு வந்தது எனக்கு கால் வலிக்குதுன்னு நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு நடக்காம இருப்பா.
அப்புறம் இதே காரணம் காட்டி நாளைக்கு அங்க வந்து ஒரு வேலையும் பண்ண மாட்டா அவ. இவளை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சும்மா இரு, அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம். என்னடி உனக்கு போர் அடிக்குது? போனை தானே நோண்டிட்டு இருக்க. வீட்டுல இருந்தாலும் அதையே தான் பண்ணுவேன், இங்க வந்து அதையே தான் பண்ற. அப்புறம் என்ன உனக்கு போர் அடிக்குது? ஐயோ விடுங்கக்கா. அவளுக்கு மட்டும் இல்லாத எனக்கும் போர் தான் அடிக்குது. என்னது உனக்கும் போர் அடிக்குதா? வீட்ல எல்லாம் சும்மா இருந்தே டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்ப, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருந்து உனக்கு போர் அடிக்குதா? உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாரும் ஆன்டிஸா சேர்ந்து போர் அடிக்கும் போது 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, என்னால அப்படி இருக்க முடியுமா? என்ன சஞ்சய், சைடு கேப்ல என்னையும் சேர்த்து ஆன்டின்ற என்ன? அதான் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுல, அப்புறம் நீங்களும் ஆன்டி தான். நீ அடப்பாவி. சரி என்ன இப்ப உங்க 2 பேருக்கு போர் அடிக்குது அதானே? ஆமா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற இப்ப? ஒன்றும் பண்ண போறது இல்ல, அதான் எல்லாரும் வெட்டியா தானே இருக்கோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு போட்டி விளையாடலாம். அட பாட்டு போட்டியா? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது விளையாண்டது. வாங்க விளையாடலாம், நல்லா இருக்கும். ஹை, பாட்டு போட்டியா? நல்லா இருக்குமே, நானும் வருவேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். விளையாட்டுன்னு ஒன்று வாய் பொழந்துட்டு வருவியே. உனக்கு நான் எவ்வளோ வேலை கொடுத்தேன், அந்த வேலையெல்லாம் முதல்ல முடிச்சியாடி நீ? ஆமா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. ஆனா நைட்டு சாப்பாடுக்கு நீ சப்பாத்தி மாவு உருட்டி வைக்க சொன்னல, அது மட்டும் தான் ஒன்றும் உருட்டி வைக்கல. அப்புறம் என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு வேற தலையாட்டுற? அதான் அந்த வேலையை செய்யல. போய் முதல்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சு உருட்டி திரட்டி வை. அதை விட்டுட்டு விளையாட வராளாமா விளையாட. ஐயோ என்ன அம்முதா இப்படி பேசுற? யார் நீ? சின்ன பிள்ளை விளையாடணும்னு ஆசைப்படுறா, வந்தாதான் என்னவா? என்ன இப்ப சப்பாத்தி தானே, அப்புறம் திரட்டிக்கலாம். வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கோம்ல, நம்ம அப்புறமேட்டு திரட்டிக்கலாம். ஏன் எல்லா வேலையும் அந்த புள்ள மேலேயே தலையிலே கட்டுற? அதுக்கு இல்லக்கா, உங்களை எதுக்கு வேலை வாங்கணும்? அதான் அவதான் இருக்காள, எப்பயுமே இந்த வேலையெல்லாம் அவதான் செய்வா. ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அவளுக்கும் நிம்மதி தானே. ஐயோ இந்த பாருமா, நாங்க ஊருக்கு வந்திருக்கோம், எல்லா வேலையும் நீங்களே செஞ்சா எப்படி? எங்களுக்கும் மனசு உறுத்தாதா? என்ன வீட்டுக்கு என்ன கெஸ்ட் 2 பேர் 3 பேரா வந்திருக்கோம்? இத்தனை பேர் 2 ஃபேமிலி வந்திருக்கோம். எங்க எல்லாருக்கும் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு திரட்டி முடிக்கிறதுக்குள்ள நாளைக்கு காலையிலே ஆயிரும். இவ்வளத்தையும் இந்த சின்ன பிள்ளைகிட்ட எப்படி கொடுக்குற? அவளும் பாவம் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு தானே இருக்கா. நானும் பாக்குறேன், எல்லா வேலையும் அவன் ஒருத்தி தான் தனியா செய்யறா. எனக்கே யாழினிய பார்த்தா பாவமா இருக்கு. யாழினி, நீ அந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம்டா கண்ணா, நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நீ வா, நம்ம விளையாடுவோம், வா செல்லம். சரிங்க பெரியம்மா. இவளை பார்த்தாலே இரிட்டேட்டா வருது. நான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், வேணுக்குனே அவளும் பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. இதுல வேற பெரிய பேச்சு வேற. நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வெறும் தாவாணி மட்டும் தான் கட்டுவோம், நாங்க சுடிதார்லாம் போட மாட்டோம்னு என்கிட்ட சொல்லிட்டு இவ மட்டும் சுடிதார் போட்டு வந்திருக்கா. அது ஷால கூட ஒழுங்கா போடல. என்கிட்ட வந்து எப்படி சொன்னா, நாங்க இங்கெல்லாம் ஷால ஒழுங்கா தான் போடுவோம், அப்படியே தலையை சுத்திக்கிட்டு தான் போடுவோம், தாவணியை மட்டும் தான் போடுவோம், சாரியை மட்டும் தான் கட்டுவோம்னு சொல்லிட்டு இப்ப இவ மட்டும் இப்படி வந்து நிக்கிறா. என்ன இவ்வளவு இன்னைக்கு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா? நான் சஞ்சய் மாமா எனக்கு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா நான் எனக்கு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தேன். இவ்வளவு அதுக்கு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா? அதுவும் எவ்வளவு உரிமையா என் சஞ்சய் மாமா பக்கத்துல நிக்கிறா. இவளுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? இவ எதுக்கு முதல்ல சஞ்சய் மாமா பக்கத்துல நிக்கணும்? நான் தானே சஞ்சய் மாமா பக்கத்துல நிக்கணும், இவ எதுக்கு நிக்கிறா? ஆமா, முதல்ல சஞ்சய் மாமாக்கு இவளுக்கும் சண்டை தானே. சஞ்சய் மாமா என்கிட்ட இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னாரு, இப்ப என்ன இவ பக்கத்துல நிக்கிறாரு? இங்க என்னதான் நடக்குதுன்னு புரியவே இல்லையே. ஏய் ஸ்வேதா, கையில என்ன ஏதோ ஸ்வீட் வச்சிருக்க? எனக்கு கிடையாதா? நீ என்ன குழந்தையா பெத்திருக்க? இது குழந்தை பெத்தவங்க சாப்பிடுறதுதான். அப்படியா? அப்ப நீ சாப்பிடு சாப்பிடு. குமாரி செல்லம், உனக்கு ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும்னா சித்தி கிட்ட சொல்லு, சித்தி செஞ்சு தரேன். அது நான் உங்க அக்காக்காக செஞ்சது, அவ சாப்பிட்டோம். சரிங்க சித்தி. அண்ணி, அசோக் எங்க? அவனை பார்க்கவே முடியல. அவனையும் கூப்பிடுங்க, விளையாடலாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா. அசோகா அவர் நல்லா படுத்து தூங்குறாரு. நைட்டு ஃபுல்லா பாப்பா அழுதுகிட்டே இருந்தாளா, எனக்கும் வந்துட்டு பஸ்ல வந்த டயர்ட்ல நான் தூங்கிட்டேன். பாப்பா பஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா டிராவல் பண்றாளா, அதனால ஒரே அழுதுட்டே இருந்தா. அது மட்டும் இல்லாம ஹோட்டல் புது இடம்ன்றனால அவளுக்கு பழகலையா, ஸோ செம்ம கத்து. நைட்டெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அதான் இப்போ ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன்னு போய் படுத்துட்டாரு வந்த உடனே. அப்படியா? சரி சரி விடுங்க. ஆமா பாவம், அவனும் தூக்கமே இல்லாம இருக்கான். நல்லா தூங்கட்டும். அப்பாவோட சேர்ந்து பாப்பாவும் நல்லா தூங்குது. நைட்டு 2 பேருமே தூங்கலையா, அதான் அடிச்சு போட்ட மாதிரி 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. பாப்பா வாசியா தூக்கி கொஞ்சலான்னு பார்த்தா அவன் தூங்கிட்டே இருக்கா. சரி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, நான் வந்து அவளை கொஞ்சறேன். சரிடி. சரி சரி பேசிட்டே இருக்காதீங்க. முதல்ல டீமை பிரிங்க, 2 டீமா விளையாடுவோம்.
வந்துடணும் சரியா? டீல் ஓகேயா? டபுள் ஓகே அத்தை. அப்புறம் என்ன, கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.